கூலியில வந்து உங்களை பார்த்தோம். சரி அண்ணனை வந்து கடைசி வரை பார்ப்போம்னு பார்த்தா டக்குன்னு வந்து என்ன முடிச்சு விட்டீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்ததா? அதில் சொல்லி தான் கூப்பிட்டாரு. இவ்வளோதான் இருக்கும், பட் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அது பண்ணாரு. இது ஒரு ஜாலியான கதை, பட் ஒரு அழகான ஒரு மெசேஜும் இருக்கு. நீங்க எனக்கு எல்லா வெரைட்டியை வந்து ட்ரை பண்றீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு நம்ம நிறைய பண்றோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உடம்பு கூட அசைக்காம ஒரு இடத்துல உட்காந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. சாமியா நம்ப முடியலையே. எல்லாரும் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இல்லாமல் அது ஃபன்னியாகவும் இருக்கணும். இட் ஷுட் நாட் மேக் பீப்புள் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். நிஜமாகவே ஒரு செருப்பு கூட போடாமல் வெறுங்காலோட அதை என்னை தூக்கிட்டு இந்த ஊராக சுற்றி வராது. அது வந்து எனக்கு ஒரு நல்ல சவாரியாக இருந்தது. பட் அவருக்கு எவ்வளோ சங்கடமாக இருந்ததுன்னு கேட்கணும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா டைரக்டர் ப்ரோ பாம்ப்னு ஒரு டைட்டில். ஸோ இந்த ஒரு கண்டென்ட் வந்து கண்டிப்பாக ஆடியோ லான்ச்சில் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு கட்ஸும் இருக்கணும். அதே மாதிரி இதை வந்து கொண்டு போய் இதை வந்து ஃபன்னாக இருக்கும், நீங்கள் பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஐடியாலஜியாக இதை எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்லை, எனக்கு ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி 2-3 இன்சிடென்ட் இருந்துச்சு. ஓகே. ஸோ ஏன் நம்ம வந்து இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட்டு தான். ஓகே. பட் நம்ம இது ஒரு ஜாலியான கதை, பட் ஒரு அழகான ஒரு மெசேஜும் இருக்கு. ஓகே. ஸோ அப்படி யோசிக்கும் போது ரேண்டமா யோசிச்சது தான், சரி ஓகே இது பண்ணலாமே, ஃபார்ட் வச்சு ஒன்று பண்ணலாமே அப்படின்னு ஒன்று. பட் அது மட்டும் தான் கதை கிடையாது. அது ஒரு யூஎஸ்பி. அதை சுற்றி நிறைய கதைகள், ஒரு வேற மேஜரான ஒரு ஸ்டோரி இருக்கு. ஓகே. ஸோ சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துல நீங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த வாய்ஸ் மூலமாகவும் டைலாக் டெலிவரி மூலமாகவும் ரொம்ப அழகா வந்து கேரக்டர் ஆர்க்கை டிசைன் பண்ணியிருப்பீங்க. அசோக் சார் வந்து ஆரம்பத்துல இருந்து பேசும்போது இரிட்டேட்டாவே பேசுவாரு. நாசர் சார் வந்து ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒருத்தர் பேசின அப்படி இருக்கும். அதே மாதிரி பார்த்தா மணிகண்டன் பேசும் ஒரு பொறுப்பில்லாத பையன் அந்த மாதிரி இருக்கும். இந்த பாம்பில் நீங்க இந்த மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நீங்க அது வந்து இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சு வச்சது தானே இதெல்லாம்? இப்போ அந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேருக்குள்ள இருக்கிற இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அதை எப்படி ஓவர் கம் பண்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட கான்ஃப்ளிக்ஸை எடுத்துட்டு வந்து ஆர்க்கு. இதுலயுமே அந்த மாதிரி ஆர்க்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் அதுல 4 பேர்னா இதுல இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கும். ஏன்னா இது வந்து காலக்கம்மாய் பெட்டின்ற ஒரு இமேஜினரியான ஒரு உலகத்தை சார்ந்து இருக்கிற ஒரு கதைனால அங்க இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே அதே மாதிரி ஒரு எய்ம் இருக்கு, அவங்களோட மோட்டிவ்ஸ் இருக்கு, அண்ட் முக்கியமா எல்லாருக்குமே ஒரு பிலீஃப் இருக்கு. எல்லாருக்குமே இந்த கதையில ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த நம்பிக்கை அவங்க எல்லாரும் சரியா கையாளுறாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சொன்ன மாதிரி அந்த எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அந்த ஆர்க்ஸ் அப்படியே இருக்கும். இதுலயுமே குட்டி குட்டி கேரக்டரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆரம்பத்துல அவங்களோட சிந்தனையிலையும் படம் முடியும் போது என்ன சிந்தனையில இருக்க போறாங்கன்ற அந்த ஆர்க்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஓகே. காளிவெங்கட் ஒரு நீங்க எடுக்காத ஜானர்ல நீங்க எல்லா வெரைட்டியை வந்து ட்ரை பண்றீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு நம்ம நிறைய பண்றோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி பாம்போடைய கதை கேட்குறீங்க, அது ஃபர்ஸ்ட் உங்க தாட் என்னவா இருந்தது அதை முதல்ல சொல்லுங்க. ஒன்லைன் சொன்னாரா, ஸ்டோரி ஃபுல்லா சொன்னாரா? ஸ்டோரி ஃபுல்லாக சொன்னார். ஓகே. ஸ்டோரி ஃபுல்லாக சொன்னார். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு ரெகுலராக இருக்கிற பண்ணுற ரோலாக இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான ரோலாக இருக்கும். அப்புறம் இந்த கேரக்டர் சுற்றி கதை நடக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகே. அப்படி நமக்கு அமையிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி அமைஞ்சது அது. அப்புறம் இந்த படம் பண்ணிட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமானது சும்மா இருக்கிறது தான். நீங்கள் வந்து உடம்பு கூட அசைக்காமல் ஒரு இடத்துல உட்காந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. அது என்ன மாதிரி ஆளுக்கலாம், நாம் கொஞ்சம் அப்படியே பரபரப்பாக சுற்றிட்டு இருக்கிறேன். நம்மளை பிடிச்சி ஒரு சேரில் உட்கார வைக்கிறதுன்றது பெரிய, எனக்கு அதை ஃபேஸ் பண்ணுறது பெரிய டாஸ்காக இருந்தது. ஓகே. ஸோ இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சவால் நிறைஞ்ச ஒரு கேரக்டர் தான். அதனால் வந்து இதை ஏன் பண்ணக்கூடாது, அவர் சொன்ன மாதிரி இது ஏன் எழுதக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இது ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அப்படி பண்ணது தான். அவருக்கு தான் லைட்டாக ஒரு டவுட் இருந்துச்சு. ஆமாம், எப்படி இதை ஒத்துக்கிட்டான்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை, நிறைய பேர் ஒரு கேரக்டர் வந்து இறந்துரும், அதுக்கப்புறம் அதை சுற்றி நடக்கிற பிளே சில டைம் யோசிக்கலாம் இல்லையா, அப்போ எனக்கு என்ன இருக்குது டு பெர்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று யோசிக்கலாம் இல்லையா. ஒரு ஆர்டிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் சில பேர் அந்த ஒரு சிந்தனையிலும் இருக்காங்க. ஸோ நமக்கு அந்த டவுட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் சில பேர்ட்டு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நம்ம பிச் பண்ணும்போது ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக அதை என்னவா அணுகுவாங்க,
அதை வந்து இப்போ இருக்கலாம், சில பேர் வந்து இல்லைங்க எனக்கு பெர்ஃபார்ம் பண்ற ஸ்பேஸே இல்லைன்னு யோசிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால அந்த ஒரு இது இருந்துச்சு. பட் சார் டக்குன்னு ஓகே சொல்லிட்டாரு. அது இமீடியட் ஷாக் தான். மேபி சில பேர் டைம் எடுத்து யோசிச்சு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு இருக்கலாம், ஏன்னா அவங்களோட தாட் ப்ராசஸ் கலைன் ஆகுதா இல்லாமல் சார் ரொம்ப குயிக்காக எனக்கு சொன்னோடனே அது தபார்னு ஒரு ஹிட்டு தான். அது ஓகே, ஏன்னா சந்தோஷமான ஒரு ஹிட்டு. ஏன்னா டீசர் பார்க்கும்போது அது ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, ட்ரெய்லர் பார்த்ததும் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஓகே, சம்திங் குக்டு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைச்சது. ஸோ சிவாத்மிகா, இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய ஏன்னா எனக்கு 3 பேர்ட்டே கேட்டுறணும் அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஸோ அதனாலதான் இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய தாட் எப்படி இருந்தது? எனக்கு கதை ரொம்ப பிடிச்சதுங்க. ஐ திங்க் அவர் கிளைமேக்ஸ் நரேட் பண்றப்பெல்லாம் எனக்கு ஐ ஹேட் டியர்ஸ் இன் மை ஐஸ். அந்த அளவுக்கு நான் இன்வால்வ் ஆகி கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஐ தாட் எமோஷ்னலி வந்து ரொம்ப மெச்சூரான, ரொம்ப லேயர்ஸ் இருக்கிற ஒரு படம். அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கலாகவும் இட் சேஸ் அ லாட் ஆஃப் குட் திங்ஸ் தட் இன் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வே. போர் அடிக்காம எதுக்கு இவங்க இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்காது. பட் நமக்கே தோணும் சில டயலாக் எல்லாம் கேட்கும் பொழுது, ஓ இது கரெக்டு தானே, நாமளும் இப்படி தானே யோசிப்போம் எல்லாம் தோணும். பட் ஐ வாஸ் ஆல்சோ வெரி சர்ப்ரைஸ்ட், ஜஸ்ட் லைக் எவ்ரிபடி எல்ஸ். ஸோ அதுவும் கேட்டேன், சார் ஹவ் ஆர் யூ பிளானிங் டு மேக் திஸ் பேலட்டபிள், எல்லாரும் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இல்லாமல் அது ஃபன்னியாகவும் இருக்கணும். இட் ஷுட் நாட் மேக் பீப்புள் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். But he had so much conviction, because he has that kind of belief that இந்த ஒரு லேயரை வச்சு ஃபன்னியாக ஒரு ரொம்ப சீரியஸான விஷயத்த ஜனங்களுக்கு சொல்லலான்னு அவர் ரொம்ப கன்விக்ஷனோட இருந்தார். ஐ திங்க் இட் வாஸ் ஹிஸ் பிலீஃப் தட் ஐ பிலீவ்ட் இட். ஓகே, ஆக்சுவலாக ட்ரெய்லர்லேயே வந்து எங்களுக்கு தெரியுது, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெய்லர்லேயே வந்து பிளாட் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே இங்கே வருது, ஒரு டைமுக்கு அப்புறமா சீரியஸான இஷ்யூ ஆகுது. கிளைமேக்ஸில் வந்து ஓகே வழக்கம் போல நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜும் வந்து வரப்போகுது இந்த படத்துல அப்படின்னு. ஏன் வழக்கம் போலன்னு சொன்னோம்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள்ல நீங்க சாப்பிட்ட ஆரம்பிக்கும் போது நாசர் சார் வந்து வருவாரு, எண்டு முடிக்கும் போது அதே பில்டிங்ல எம்டியா அவரு போயிட்டாரு, அவர் ஒரு சோலா பேசுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோப் வந்து உங்க ஒரு டைரக்டரா எப்பயுமே இருக்கும்ல, இந்த படத்தோட டைரக்டர்ப்பா ஏதோ ஒன்று கொடுப்பாரு, அது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை, எல்லாருக்கும் ஒரு இப்போ ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணுங்க. ஸோ டைரக்டராக இருக்கட்டும், ஒரு டிஓபியாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். எல்லாருமே அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி வச்சுப்பாங்க. ஸோ எனக்குமே அப்படி ஒரு ஐடென்டிட்டி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அதை தாண்டி எனக்கு ஒரு ஆசை, நான் சொல்ல வேண்டிய, எனக்கு ஒரு கதையை சொல்லணும்னா அது ஒரு ஃபிலசாபிக்கல் ஆங்கிளோட இருக்கணும் அப்படின்றது. இப்போ ஜான்ராஸாக மாறலாம். இப்போ சில நேரங்கள் வந்து ஒரு டிராமா ஒரு நோக்கி இருக்கும், இதுல நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்கும், இதுல நிறைய ஜாலியான ஒரு ஃபன் மூமெண்ட்ஸும் இருக்கும், இமோஷன்ஸும் இருக்கு. பட் ஆனா எனக்கு வந்து அந்த பிலாசபின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து லைஃப் சார்ந்து பேசணும் அப்படின்றது வந்து என்னோட ஆசை. ஸோ கதை பண்ணும்போதே எனக்கு அந்த மாதிரி தான் தோணும். ஸோ அதாவது இந்த ஆஸ்பெக்ட்ல எழுதலாமே அப்படின்றது எனக்கு ஒரு எக்ஸைட் பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ அது ஒரு அப்படி ஒரு ஐடென்டிட்டி வச்சுக்கணுன்றது என்னோட ஆசை. அது என்னோட ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான் வச்சுக்கலாம். காளக்கண்மாய்பட்டி அந்த ஊர்ல வந்து நீங்க நடிச்சுட்டு இருக்கீங்க, ஓகேவா? டக்குன்னு கட் பண்ணா காளி வெங்கட்டா மாறும்போது அந்த கேரக்டரோட இது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா பிரேம்ல இருக்கும்போது ஓகே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தரா இருக்கிறீங்க. ஸோ அது அந்த நம்ம படத்துல காமிக்கிற அந்த ஆர்க்கு நமக்கு தெரியுது. டக்குன்னு கட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு மாதிரி சைஃபீல் இந்த மாதிரி இருந்தது ஏதாவது? இல்ல நான் கேட்கறது இருந்திருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா மேபி எஸ் இருந்தது. என்ன உட்கார வச்சுட்டு சுத்தி எல்லாரும் அந்த வேற சவுண்ட் வேற பிளே பண்ணிடுறாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் பண்ணும்போது சில எல்லா கேரக்டரையும் வந்து ரொம்ப உண்மையா உள்ள இருந்து நிஜமா அப்படியே நடிக்க முடியாது. அந்த மாதிரி நடிக்க முடியாத கேரக்டர் இது நிஜமா நடிச்சுன்னா ரொம்ப தப்பா போயிடும். ஏன்னா என்னை சேர்ல உட்கார வச்சுட்டு சுத்தி மைக்லாம் வச்சிருந்தாங்க, இந்த போஸ்டர்லாம் காணும் நினைக்கிறேன், சுத்தி மைக் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால ரொம்ப ரியலிஸ்டிக்கா நடிக்க முடியல. ஆமா ஆமா, அதுக்கு மட்டும் இவர் அப்பப்போ ஃபோனில் இருந்து அந்த சவுண்டு ப்ளே பண்ணுவார், நான் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு. அதை விட்டு வெளியில் வந்தோடனே இல்லை இந்த ஊர் இப்படி ஒரு ஊர் இருந்தால் அப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அது ஒரு வேடிக்கையாக இருந்தது. ஒரு மாதிரி ஆமாம் இல்லை நம்ம ஊரில் இப்படி தான் இருக்காங்க முக்கால்வாசி பேர், அவங்களுக்காக தான் இவர் படம் எடுக்கிறாருன்னு நம்ம தோணும். ஓகே, இந்த ஒரு பக்கம் பார்த்தா அர்ஜுன் தாஸ் இருக்கிறாரு, நீங்களும் இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் சேர்ந்து வரும்போது அந்த ஃப்ரேம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு அப்படின்றது தெரியுது. 2 பேரும் எப்படி பேசிக்கிட்டீங்க, இந்த டைலாக் டெலிவரிக்குலாம் எப்படி பேசிக்கிட்டீங்க, அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்தது?
எனக்கு ஆக்சுவலாக அநீதி பண்ணி முடிச்சோடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது, அவரோட காம்பினேஷன் நடிக்கலையேன்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு, ஒரு மிஸ் பண்ண ஃபீல் இருந்துச்சு. அது இந்த படத்தில் அப்படியே என்டையராக அவரோடவே நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவர் இந்த படத்தில் என்னை தூக்கி சுமக்கிறாரு. ஆமாம், நிஜமாகவே சுமக்கிறாரு. நான் சொல்கிறது கதாபாத்திரமாக சுமக்கிறது, நிஜமாகவே ஒரு செருப்பு கூட போடாமல் வெறுங்காலோட அதை என்னை தூக்கிட்டு இந்த ஊராக சுற்றி வராது. அது வந்து எனக்கு ஒரு நல்ல சவாரியாக இருந்தது. பட் அவருக்கு எவ்வளோ சங்கடமாக இருந்ததுன்னு கேட்கணும். ஓகே. அண்ட் வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா கன்ஃபார்மாக அது ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஃபன்னாகவும் கொண்டு போய் சேரணும், சோசியல் மெசேஜாகவும் போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் விஷயங்கள் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு நானும் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஏதாவது ஒன்று கொண்டு வாங்கலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? ஜென்ரலாக கேட்குறீங்களா? ஜென்ரலாக கேட்குறேன். அப்படிலாம் இல்லை, வந்துடும் நம்பிக்கை இருக்குது. எப்படி பாம்லாம் வந்துச்சோ, எப்படி மெட்ராஸ் மேட்டி வந்துச்சோ, அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் நம்மளை தேடி வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வரும். ஓகே. ஆக்சுவலாக சிவாத்மிகா, நீங்கள் வந்து அதிகமாக தெலுங்கு ஃபிலிம் நிறைய நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க. இங்கே நம்ம தமிழ் இந்த ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எங்கே ஏதாவது உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? ஆமாங்க, தெலுங்கு தமிழ் அவ்வளோதான். டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. இட்ஸ் ஆல் த சேம். பட் எனக்கு ஐ ஃபீல் என்னோட தெலுங்கு டெபியூக்கு அப்புறம் எனக்கு நல்ல படம் அமைஞ்சது வந்து தமிழில் தான், நித்தம் உறவானமோட. ஸோ ஃபார் தட் ரீசன் ஐ எம் வெரி அட்டாச் டு திஸ் சிட்டி. எனக்கு என்னமோ சென்னை வந்தாலே என் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிடும் இப்படி எல்லாம் தோணும். ஏன்னா எனக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காத டைமில் வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நித்தம். ஸோ எப்போவுமே சொல்லிட்டு இருப்பேன், அந்த என்னமோ ஃப்ளைட் இறங்கின உடனே ஓகே இனிமேல் கரியர் செட் இப்படி எல்லாம் தோணும் எனக்கு உள்ளுக்குள்ளே. எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, இங்கே வந்து I'll get a good opportunity. Not that I don't, இப்போ I'm doing really good work there also, but I have that soft spot for it. ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? இல்லை, பார்க்கல. இன்னும் யாருக்கும் போட்டு காமிக்கலையா? நீங்கள் இன்னும் காமிக்கலையா? சார் பார்க்கலையா? நீங்களும் பார்க்கலையா? காட்டல. எப்போ காமிக்க போறீங்க? இவங்க ரெண்டு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆர்டிஸ்டோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆர்டிஸ்டோட ரியாக்ஷனுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறாங்களா, அது ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரஸ்ட்டு கிடையாது. நம்ம என்னதான் நம்ம போய் கதை சொல்கிறோம், நம்ம சீன் டு சீன் டுகெதராக ஒர்க் பண்ணுறோம், பட் அதெல்லாம் தாண்டி நம்ம மேலே ஒரு அதிகமான ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறாங்க. இல்லை இந்த டைரக்டர் இந்த செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புல் ஆஃப் பண்ணிடுவாங்க, இந்த கதையை வந்து அவங்க புல் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு அந்த ட்ரஸ்ட் வைக்கிறாங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரஸ்ட்டாக நான் பார்க்குறேன். அது பின்னாடி ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. எப்படி வந்து ஆடியன்ஸ் வந்து டிக்கெட் கொடுத்து வராங்களோ, அவங்கள நம்ம என்டர்டெயின் பண்ணணும், அவங்கள நம்ம என்கேஜ் பண்ணணும்னு நமக்கு இருக்குதோ, அதோட ஃபஸ்ட்டு செட்டு வந்து இங்கே வந்துடும். ஏன்னா அது வந்து படம் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் சேருது. படம் ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு ஷார்ட்லையுமே நம்மளை அவ்வளோ நம்பி இந்த கதை மேலே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு எனர்ஜி இருக்காங்களே. ஸோ அந்த பெரிய பொறுப்பு இவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஆனால் அது வரைக்கும் எனக்கு பக்குன்னு தான் இருக்கும். இவங்க கிட்ட காட்டுற வரைக்கும் எனக்கு எப்பவுமே பக்குன்னு தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஃபீல் பண்ணக்கூடாது, அடப்பா இதுக்காடா எங்களை போட்டு சாவடிச்ச அப்படின்னு இருந்துடக்கூடாது. இல்லை அப்படி இருக்காது, பாசிட்டிவாக தான் இருக்கேன். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். நான் ஜென்ரலாக எனக்கு தெரியல, எனக்கு இந்த படம் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஐ வாண்ட் டு வாட்ச் இட். நான் ஒரு 100 வாட்டி நான் பார்த்துருப்பேன், ஏன்னா 100,000 வாட்டி பார்த்துருப்போம். ஏன்னா எடிட்டு அந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே. பட் ஜென்யூனாக வந்து எனக்கு உள்ளார வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு காஸ்ட் அண்ட் க்ரூ எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். அண்ட் வெரி கான்ஃபிடென்ட் இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துவோம், எல்லாருக்கும் பிடிக்கும்னு. ஸோ இவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எஸ், கன்ஃபார்மா. அண்ட் வந்து அர்ஜுன் ராஜ் அவர்கள் வந்து நீங்கள் அந்த ஸ்பாட்டில், ஸோ அவர்கிட்ட நீங்கள் கதை சொல்லும்போது அவரோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்தது? நான் அர்ஜுன் சார் ஒரு 3 வாட்டி கதை சொன்னேன். ஆமாம் 3 வாட்டி கதை. ஃபஸ்ட்டு ப்ரீஃபாக ஐடியா சொன்னேன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொன்னேன், அப்புறம் ஃபைனலாக ஒரு நரேஷன் கொடுத்தேன். அவரோட கேள்வி வந்து ஷுவரான்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டார். நான் பண்ணுறது ஷுவரா அப்படின்னு கேட்டார். ஓகே. ஏன்னா அவருக்கு வந்து ஹீ நெவர் தாட் அவரோட சைட்லேருந்து வந்து ஓகே பண்ணலான்னு. அண்ட் அவருமே பெரிய ட்ரஸ்ட் வச்சார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் விஷால் ஹவு மீ, அதுக்கப்புறம் வை மீ இப்படின்னாரு. பட் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். கதைக்கு எதாவது ஷுவராக நான் பண்ணுறேன், பட் இந்த ஆங்கிளில் ஆடியன்ஸ் என்ன என்னவா பார்ப்பாங்க. இப்போ நிறைய பேர் எல்லாருமே அவரோட வாய்ஸ் பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே வில் அக்செப்ட் இஸ் எ டெரிஃபிக்கான ஆக்டர். அந்த அந்த குரல் வந்து அவரோட யூஎஸ்பியாக இருக்கலாம், பட் இஸ் அ ஃபினாமினலான ஒரு ஆர்டிஸ்ட். அவருக்குள்ள ஒரு இன்னோசன்ஸ் இருக்குது, அவருக்குள்ளே இருக்கிற ஃபன்னி சைடு ஒன்று இருக்குது, ஒரு அக்ரெஷன் இருக்கும். அக்ரெஷன் நம்ம பார்த்துருக்கோம். இதில் ரொம்ப சப்மிசிவாக இருப்பார். இதில் ரொம்ப இன்னோசென்ட்டான கேரக்டர். லைக் எல்லா படத்துலையும் அவர் ஒரு 10 பேர் அடிப்பாருன்னா இந்த படத்தில் வந்து அவர் அடி வாங்கிக்கிட்டே இருப்பார். அண்ட் ரொம்ப சூப்பராக புல் ஆஃப் பண்ணார். அண்ட் வெரி டெடிகேட்டட். ஸோ
எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ அவருமே ஹி ட்ரஸ்டட் அண்ட் யா. எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் தாஸ் அவர்கள் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து வில்லன் இதுதான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டைன் ஆஃப் இதில் அடைச்சு வைக்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்போ நம்மள வந்து இன்னும் கொஞ்சம் வேற வெரைட்டியில் நம்மள வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தேங்க்லாம் அப்படி இல்லை, நம்ம இல்லைன்னா வேற யாரோ பண்ண போறாங்க. ஐ எம் கிளாட். இப்போ அவருமே நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒன்ஸ் மோர்ல வந்து ஒரு இட்ஸ் அ லவ் ஸ்டோரி. ஸோ ஹீ இஸ் டூயிங் லவ் ட்ராமாஸ் ஆன் தி அதர் ஹேண்ட். ஸோ அந்த மாதிரி அவர் நிறையா பண்ணுறாரு. பட் மேபி இந்த 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 இப்படி ஒரு ஸ்பேஸில் ஒரு ரூரல் செட்டப் ஸ்பேஸில் வந்து ஐ எம் ஹாப்பி. ஃபர்ஸ்ட் தான் அவர் அப்ரோச் பண்ணேன். ஆக்சுவலாக சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தில் வந்து ஒரு டைலாக் வந்து செம்ம வந்து ஃபேமஸ். அது ஆக்சுவலாக என்ன டைலாக் அப்படின்னா, எத்தனையோ பேர் 4 பேர் வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டு இருக்கானுங்க, அந்த பொழப்பை நம்மளும் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நாசர் சாரும் இளவரசர் சாரும் பேசிக்கிட்டு ஒரு டைலாக் இருக்கும். அந்த டைலாக் செம்ம வைரல். அண்ட் வந்து தம்பி உனக்கு வயசு எத்தனைப்பா? 32. ஊர்ல இருக்கவங்கலாம் சொல்றாங்க கல்யாணம் பண்ணிக்காதப்பா, உனக்குன்னு தோணும் போது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க? பர்சனல்ல இருந்து எடுத்துக்கிறதா இல்லை சுத்தி இருந்து எடுத்துக்கிறதா? கண்டிப்பா பர்சனல் தான். பர்சனல் இப்போ நம்ம லைஃபா இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட லைஃபா இருக்கட்டும். இப்போ அந்த கதையுமே வந்து என்னோட ஃப்ளாஸ் தான் நான் வந்து எழுதுனேன். நான் எங்கள் அப்பாவை நிறையா வாட்டி நான் கத்திக்கிட்டே இருந்திருக்கேன். எனக்கு அது எப்படி சாரி சொல்லணும்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த ஸ்பேஸும் கிடைக்கல. ஸோ என்னால் ஒரு படம் மூலிமா எங்கள் அப்பா கிட்ட சாரி சொல்ல முடியும்னா அது ஒரு வாய்ப்பாக பார்க்குறேன். நான் பொறுப்பு இல்லாத பையனாக இருந்திருக்கேன். ஸோ நான் பொறுப்போடு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை நான் கேரக்டராக கன்வெர்ட் பண்ணுறது தான். ஸோ இது எல்லாமே நம்மளோட லைஃப், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் அப்படி தான். இப்போ பாமை பொறுத்த வரைக்குமே அப்படி தான். இப்போ சில நேரத்தில் நம்ம சில டைம்ஸ் நம்ம ஒரு நம்மளோட அறியாமையில் நம்ம பிஹேவ் பண்ணுறது ஒன்று இருக்குது, நம்ம அறிஞ்சு பிஹேவ் பண்ணுறது ஒன்று இருக்குது. சில விஷயங்கள் நம்மளை இம்பாக்ட் பண்ணும், சில நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை இம்பாக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் முக்கால்வாசி நம்மளோட லைஃபோ இல்லாட்டி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்லேயோ அப்படி வச்சு ஒர்க் பண்ணுறது தான். ஓகே. அண்ட் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய இந்த ஐடியாலஜி ஒவ்வொன்று நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கணும், ஒவ்வொரு அட்டம் பண்ணணும். 2வது படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஐடி கார்டு இருக்குது. இந்த ஐடி கார்டு வச்சு தான் மக்கள் வந்து தேடி வருவாங்க. ஸோ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல, அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க எனக்கு நிஜமாலுமே தெரியல. பட் ஆனால் எல்லாருமே வந்து ஒரு நல்ல படம் இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ நிறைய பேர் ஆக்சுவலாக சில நேரங்கள் வந்து தியேட்ரிக்கலோட இவங்க சொன்ன மாதிரி நித்தமுருவானம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் சில நேரங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா அசோக் சார் அதில் இருந்தார். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, டெலிகிராமில் தான் நாங்கள் உங்கள் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு படம், உங்கள் ஜிபே அக்கௌண்ட் சொல்லுங்கள், நாங்கள் 120 rupeesலாம் அனுப்புவோம். அப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி நிறைய மெசேஜ் எனக்கு வீக்கெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போன வாரம் கூட ஒருத்தர் சொன்னால், நான் உங்கள் முதல் படம் நான் தியேட்டரில் பார்க்கல, நான் இப்போ ஓடிடிலையும் பார்க்கல, நான் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன், கண்டிப்பாக அடுத்த படம் தியேட்டரில் பார்த்துட்றேன். அந்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரே ரிக்வெஸ்ட் தான், இந்த படம் ட்ரெய்லரை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கன்னு ஒன்று. கண்டிப்பாக அந்த படம் அதில் எப்படி ஒரு நேர்த்தி இருக்கோ இந்த படத்துலேயும் ஒரு நேர்த்தி இருக்கும். இந்த படம் இன்னும் எங்கேஜிங்காகவும் இருக்கும், இன்னும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், லாஃப்டர்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் அதுக்கான ஒரு ஃபீல் குட் ஸ்பேஸ் இருக்கும். ஒரு நல்ல படம் பார்த்தோன்ற ஒரு 100% ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்றது நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். ஓகே. அண்ணன் உங்கள்கிட்ட வந்து கேட்காம இருக்க முடியாது என்னால. ஸோ கூலியில் வந்து உங்களை பார்த்தோம், சரி அண்ணனை வந்து கடைசி வரை பார்ப்போம்னு பார்த்தா டக்குன்னு வந்து என்னடா முடிச்சு விட்டீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்ததா? இன்னும் நம்ம படம் ஃபுல்லாக வந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததா? இல்லை, எனக்கு முதல்ல சொல்லி தான் கூப்பிட்டாரு லோகேஷ் சார். ஓகே. ஆனால் அவர் எடுத்த முடிவு தான் அது. அவர் கூப்பிட்டாலே ஆமாம். அதனால் அதுக்குள்ளே நம்ம ஏக்கப்படுறதுக்கெல்லாம் ஒன்று இல்லை. முதல்ல சொல்லி தான் கூப்பிட்டாரு, ஆனால் இவ்வளோ தான் இருக்கும், பட் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அது பண்ணார். அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் சோபின் அவர்களும் பேச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லப்பா. எனக்கு சோபின் முன்னாடி இருந்து பிடிக்கும். அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சூடானி ஃப்ரம் நைஜீரியா, அது மாதிரி நிறைய படம் இருக்குது. இந்த இளவிழா பூஞ்சிரைன்னு ஒரு படம், இது மாதிரி அவர் ரொம்ப வெரைட்டியாக நடிக்கிற ஒரு நடிகர் மலையாளத்தில். அவரோட ஒர்க் பண்ணது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஓகே. ஏன்னா படம் முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு இன்னும் வந்து ஃபேன்ஸ் வந்து மயில்ன்ற கேரக்டருக்கு வந்துட்டாங்க. நீங்க தான் 1-to-1 வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டாரு உங்ககிட்ட? ஜென்ரலாக நான் பேசிக்கல, அதிகமாக பேசிக்கல. ஏன்னா கேரக்டராகவே ஒரு மாதிரி அப்படி இருந்ததுனாலையான்னு தெரில. நாங்கள் 2 பேருமே அதிகமாக பேசிக்கல. சும்மா ஹாய் சொல்லலாம், கிளம்புற பேக்கப் பண்ணோன்னா ஒரு பாய் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிற மற்ற டைலாக் மட்டும் தான் பேசிக்கலாம். ஏன்னா வேலைக்கு போயிருக்கனாக பேசிட்டாருக்க போல. ஓகே. அண்ட் உங்கள்கிட்ட வந்து நான் மணிகண்டன் பற்றி கேட்காம இருக்க முடியும். ஏன்னா மணிகண்டன் வந்து நீங்கள் சில நேரங்களில் சில மனிதர்களை பார்த்து மணிகண்டன் இப்போ பார்க்கும்போது ஹியூஜ் ஒரு பெரிய ஒரு மணிகண்டனை பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். அது எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட க்ரோத் உங்களுக்கு? இல்லை, சில நேரங்கள் சில மனிதர்கள் இல்லை. எனக்கு மணினா வந்து 2013 தெரியும். ஓகே. ஸோ நான் இங்கேருந்தே நான் பார்த்துருக்கேன். அதில் எனக்கு ஒரு
ஹாப்பி தான். நான் வந்து ஏன்னா அவர் கிட்டத்தட்ட எனக்கு ஒன் ஆஃப் மை மென்டார் மாதிரி தான். ஓகே. ஸோ நான் வந்து ஒரு 20 வயசுலேருந்து அவரோட ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன். அண்ட் அவர் எனக்கு ஒரு நல்ல மென்டார் பிரதராக இருந்திருக்காரு, ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் வந்து எங்களுக்கு தெரியும், எங்களோட என்டையர் ஃப்ரெண்ட்ஸ் செட்டுக்கு தெரியும். அவர் எவ்வளோ நேரம் சினிமாக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பார், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உழைச்சிக்கிட்டே இருப்பார். இந்த இடம் அடையணும்னு இன்னும் பெரிய இடத்துக்கு போகணுன்றது எல்லாரோட ஆசை. ஸோ அது ஆச்சரியம் இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். இப்போ நான் எப்பயாச்சும் டவுனாக இருந்தேன்னா நான் சுற்றி பார்க்கும்போது இப்போ அவராக இருக்கட்டும், ஆர்ஜே விஜயா இருக்கட்டும், இல்லாட்டி என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ராக்கேந்திர மௌலியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள்லாம் நான் ஒரு 20 வயசுலேருந்து பார்த்துருக்கேன். இவங்க எல்லாருமே வந்து இந்த இண்டஸ்ட்ரிகளை எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் எடுத்துப்பேன். அப்போ நம்ம இவ்வளோ உழைக்க வேண்டியது இருக்குது, நம்ம இவ்வளோ வேலை பார்க்கணும், பார்த்தா தான் நம்ம அதுக்கான ஒரு ஸ்பேஸுக்கு போக முடியும். அண்ட் அவங்க எல்லாருமே இன்னும் பெரிய ஸ்பேஸுக்கு போக வேண்டியது இருக்குது, மணினாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே. ஸோ ஹாப்பி தான் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதோட பெரிய வாய்ப்பு இல்லைல்ல, நம்ம பக்கத்துலேயே ஒருத்தவங்க வந்து அடுத்தடுத்து உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் அவ்வளோ ஒர்க் பண்ணுறணுன்றதுக்காக ஒரு புஷ் அவங்க. ஸோ அதுக்கு ஐ எம் வெரி கிளாட். அண்ட் அவர் இன்னும் பெருசாக போயிட்டே தான் இருக்கணும், அவர் போவாருன்றது தெரியும். ஸோ பாம்புக்கு வந்து மணிகண்டன் அவர்கள் நீங்கள் கேட்கலையா, இந்த மாதிரி கான்வர்சேஷன் எதுவும் நடந்துச்சா? தெரியல, நான் கேட்கல. கேட்கல. நான் கதை எழுதி அர்ஜுன் சார்ட்ட போனேன், சார் இந்த மாதிரி பண்ணலான்னு. அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் காளி சாரை மீட் பண்ண ஒத்துக்கிட்டாரு. அது அப்படியே போயிடுச்சு. தெரியல, அப்போ மணினாவும் வேற படம் பண்ணியிருந்தாரு, எனக்கும் அது ஸ்ட்ரைக் ஆகல, அந்த ஆஸ்பெக்ட்ல வரவே இல்லை. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாம்ப் வந்து எல்லா பக்கமும் போய் பரவி மக்கள் மனசுல பாசிட்டிவா சோல்ஃபுல்லா கனெக்ட் ஆனதுல போய் தான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. பாம் படம் செப்டம்பர் 12 தியேட்டர்ல வருது. ஆமா, நான் இது எல்லா இன்டர்வியூ சொல்லலாம், நீங்களும் சொல்லிடுங்க. பாம் செப்டம்பர் 12 தியேட்டர்ல வருது. ஏதாவது தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பாருங்க, உங்களுக்குள்ளேயும் பாம் வெடிக்கும். பாம் செப்டம்பர் 12 தியேட்டர்ல வருது. ட்ரெய்லரை பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாத நாங்க நம்புறோம். செப்டம்பர் 12 எங்கள் படம் பாம்பு கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.